உண்மையாவே லூசு தான் போல. வணக்கம் அண்ட் வெல்கம் ஒன்ஸ் அகைன். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். ஓகே, நம்ம சேனலில் எந்த ஒரு சேனல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு வேலை தெரில அப்படின்னா நான் லிங்கில் கொடுக்குற இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் போயிட்டுருக்கு. ஓகே ஃபைன் ஆகையா. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேமரா எடுக்கும் போதும் ஸ்டார்டிங் ட்ரபுள் அப்படிம்பாங்கல்ல, ஸோ அது இப்போ கண்டிப்பாக நிறையாவே இருக்குன்னு சொல்லணும். எந்த அளவு ஃபீல் கொடுக்குது அப்படின்னா, இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா அந்த சப்ரி மீம்ஸ். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. அந்த சப்ரிக்கு ஸ்பெல்லிங் நானும் தேடி பார்த்தேன் டிரான்ஸ்லேட் பண்ணி, பட் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. சப்ரி அப்படின்றது இந்த வடக்கன் ட்ரோல்ஸ், அதாவது வடக்கன் பண்ணியிருப்பாங்கல்ல ரீல்ஸ், கிளாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வருவா, காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி விட்டு இன்னொரு காதலன் வருவான், அப்புறம் யாராவது எங்கெங்கயோ சேர்த்து வச்சு ஒரு சில அப்படி மல்டிவர்ஸ், அதாவது கிறிஸ்டோபர் நோலன் அவர் பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகிற லெவலுக்கு எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, ஒரு பயங்கரமான கான்செப்ட் பிடிச்சி. ஸோ அது மாதிரி ஒரு சில கான்செப்ட் தான் பார்த்து வேக போகிறோம். ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? நானும் ஆர்வமாக இருக்கேன். உங்களுக்காக நான் ஐம் டேக் த ரிஸ்க். சரிடா, ஸ்மைல் பண்றா. காண்டம் டச்சிங் ஸ்டோரி. ஓகே, திஸ் இஸ் கால் த சப்ரி மீம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வடக்கு குழந்தைகளின் அட்டகாசங்கள் தான் தாங்க முடியல. திஸ் ஜென்ரேஷன் கிட்ஸ் லைக் தட். இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு யூடியூப் சேனலை விட்டு என்கிட்ட அது ஓடிலாம் தோணும். பட் இதெல்லாம் மேகங்கள் கடந்து போகிறது மாதிரி கடந்து போகக்கூடிய கண்டென்ட்டு, அதனால் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. மனதை தளர விடாமல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போயிடலாம். அதில் காதல்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க பார்வைக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. வாங்க பார்த்துடலாம். பார்த்தாலே தெரியுது அது ஒரு அதிகாலை வேலை. சரி, ஓகே, இது டீகோடிங் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். வாமிட் லெவலுக்கு போயிடும், அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது. இது என்ன கட்டுறது கான்செப்ட்னு தெரில, சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மேலே தெரியுதில்ல உங்களுக்கு, இப்போ ஒரு ஃபோட்டோ நான் வந்துட்டு காட்டுறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, அது என்னன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி, ஒருவேளை அது வந்து இந்த டியூப் லைட் கவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சாரி, நாட் அ 9 கிட்ஸ், அது ஒரு ஆயுதம். எங்களுக்கெல்லாம் அதுதான் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் கையில் கட்டுவாங்கல்ல, அது ஒரு சில நேரம் பென்டன் வாட்சா கூட அது யூஸ் ஆகிருக்கு. இது நீங்கள் ஒரு வேளை கட்டி விளாண்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அக்மாக் 90 கிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது எதுக்கு இடையில சேர்த்து விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மீம்ஸே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். நடுராத்திரியில் எனக்கும் பைத்தியம் பிடிச்சி கத்திட்டு ரோட்டில் ஓட வேண்டியது இருக்கும். அதனால் இடையில இப்படி சின்ன சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்ஸ்ட்ராக்கல்ஸ் வச்சுருப்பேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் போயிடலாம். முதல் நான் வந்து இந்த அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் அந்த வார்த்தைகள்லாம் கட் பண்ணணும். நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அந்த வார்த்தைகள்லாம் அதிகமாக என் வாயிலிருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வருது நான் என்ன பண்ணுறது? சரி, ஆஃப். நான் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க பார்க்குறேன். பேக் டு த நார்மல் மோட் போயிடலாமா? ஓகே, அவன் வந்து காலை வச்சு தட்டி விட்டான். ஏன்டா அதை போட்டு அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கெட்டிக்கு பண்ணி கீழே தள்ளி விட்டான். அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சமயத்தில் பாகுபலி 2 போட்ட மாதிரி எட்டு பண்ணி விட்டானுங்க. ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா. இது என்ன வகையான கான்செப்ட்? இல்லை, எனக்கு புரியலை. நமக்கெல்லாம் புரியக்கூடாதுன்னே பண்ணுறாங்களா, இல்லை கிரிஞ்சு பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்களா? வடக்கு பாய்ஸ்
இது மாதிரி நிறையா இந்த சப்ரி மீம்ஸ்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது வடக்கன். அது எல்லாத்தையும் பார்த்தா பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போன ஒரு கம்பைலேஷன்லாம் கூட வச்சுக்கலாம் இது சப்ரி மீம்ஸில். இதுக்கெல்லாம் எவன்டா நீ மில்லியன் கணக்கில் வியூஸை போட்டு பார்க்குறது? ஓகே, அடுத்ததாக வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மோட்டிவேஷன் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செங்கல் சைக்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலிண்டர் சைக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களே பாருங்கள், இதோ உங்கள் பார்வைக்கு முன்னால். ஓகே, பாவம் அவன் கூட இருந்த அவனை எதுக்கு எடுத்து தூக்கி போட்டான்னு தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது சிங்க படத்துல மாணிக்கம் லாரன்ஸ் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம். எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சாப்பிடுவோம். அடுத்த ஆளை தேடி போவார்ல, சர்ச் அப்படி மாதிரில அந்த ஒரு ஃபன் தான் இங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பையன் எதுக்குறா தூக்கி போட்ட? சிலிண்டர் கூட்ட வந்து கொடுத்த பாவத்துக்கா? சூப்பரா நினைப்பெல்லாம் சோபா மேலதான் மாமா. அது மாதிரி உடல் மண்ணுக்கு உயிர் சோபாவுக்கு. பயமா இருக்குங்க. அடுத்ததான் அந்த சப்ரி மீம்ஸ் போக போறது. திஸ் வீடியோ உணர்த்துகிறது. என் கண்ணுக்கு இது ஒரு ஆட் மாதிரி தெரியுது, லைக் காண்டம் ஆட். ஓகே, அவன் காலத்து போ. பேசாம நம்மளும் ரீல்ஸ் பண்ண போயிடலாமா? ஏன்னா அதுக்கு ஒரு கான்செப்டே தேவையில்ல. கையை தட்டிட்டு இப்போ பார்த்தீங்கல்ல சப்ரி மீம்ஸ், கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வைக்கிறோம். ரீல்ஸ் எடுக்கிறோம், அது இன்ஸ்டாகிராமில் போடுறோம், பிரபலமாகறோம், சேனலை எங்கேயோ கொண்டு போகிறோம். ஓகே, நான் எடுத்து வச்சிருந்த ஒரு சப்ரி மீம்ஸ் எல்லாம் இதுதான். இந்த வடக்கன் கொடுமைகள் இதை பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து சூசைடல் தாட்டு வந்துடும் போல் தோணுச்சு. நீங்களும் பாவம் எவ்வளோ தான் பொறுப்பீங்க. ஸோ இது ஒரு கண்டென்ட்டுக்காக போட்டது. அடுத்ததான் வந்துட்டு ரோமியோ அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பர்டிகுலர் சீன் ஒன்று வரும். அதை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் யாராவது போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதாக சிக்குச்சு, நீங்களே பார்த்துருங்க. நானும் நல்லா இருந்துச்சு இது பார்க்க. 5 வருஷமா காலை சாப்பாடுனா என்னன்னு தெரியாது சார். ஒரு டீ, ஒரு தம், அவ்வளோதான். இந்த ஒரு கப்பு டீ விலை எவ்வளவுமா? 12 ரூபா சார். ஒரு சிகரெட்டு 18 ரூபா சார். மொத்தம் 30 ரூபாய். அதுக்கு நீ தட்டுக்கடையில போய் 5 இட்லியும் டிஃபரெண்ட் சட்னி சாப்பிட்டுருக்கலாமே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆமா சார். போய் வேலையை பாருங்க. திஸ் ஒன் வாஸ் ஆசம். லாஸ்ட் ஒன் இஸ் எபிக். நம்ம இன்னைக்கான வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். அவுட்ரோக்கு ஏதாவது ஒன்று வைக்கணுங்க. பை பாய், பை பாய். நான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவிட்டியாக யோசிப்போம். க்ரியேட்டிவிட்டி நம்மளுக்கு எங்கே இருக்குது? ஓகே, பாய். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.